மக்களை வெல்கம் டு எஸ்பிஎஸ் இன்ஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆன குட் ஃபார்ச்சூன் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல என்னோட ரிவ்யூஸ் ஆசிஸ் அன்சாரி செத் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ஆசிஸ் அன்சாரி. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஜான் விக் கெனு ரீவ்ஸ் வந்து ஒரு கார்டியன் ஏஞ்சலா இருக்காரு. மக்கள் கண்ணுக்கு அவருக்கு தெரிய மாட்டாரு. அவரோட வேலை என்ன அப்படின்னா கார்ல மொபைல் யூஸ் பண்றவங்களை வந்து ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துறது. இவருக்கு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல பாடம் புகட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு நிரந்தர வேலை இல்லாம கார்லயே படுத்து தூங்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரு ஒரு பணக்கார வீட்டுல போயிட்டு வேலை பார்க்கறதுக்காக போறாரு. அங்க இருந்தும் அவர் வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு பாயிண்ட்ல அவர் வாழ்க்கையை வெறுத்து நிக்கும் போது நம்ம ஏஞ்சல் போய் உன் வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கை தான், இதை நல்லபடியா மாத்தலாம் அப்படின்னு அட்வைஸோட நிக்காம சரி நீ உனக்கு அவன் வாழ்க்கையை வாழ்ந்து பாக்குறா நீ வாழ்ந்து பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த வாழ்க்கையை ஸ்வாப் பண்ணிடுறாரு. இப்ப இவன் பணக்காரனா இருக்கான், அவன் வந்து ஏழையா இருக்கான். சரி இப்ப நீ அந்த வாழ்க்கையை பார்த்துட்டு இல்ல மறுபடியும் உன் வாழ்க்கைக்கு வா அப்படின்னு கேட்கும் போது அவன் அதெல்லாம் முடியாது, நான் இந்த வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போயிடுறான். இதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அதெல்லாம் என்னென்ன கடைசி எப்படி முடிஞ்சது அப்படின்னு பாக்குறது அந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றது இதுல 3 லீட் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஏன்னா அவங்க தான் இந்த மொத்த படத்தையுமே வந்து ஹோல்ட் பண்றாங்க. குறிப்பா கெனு ரீவ்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இவர் ஒரு நல்லது பண்ண போய் அவரோட பவர்ஸும் போய் அவரும் ஒரு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல எல்லாமே வந்து ரொம்ப இன்னசென்ட்டா அழகா நடிச்சிருந்தாரு. இந்த கதையா இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா இருந்தது. பட் ஆனா இதெல்லாம் நம்ம தமிழ்லேயே வந்து இந்த கூடு விட்டு கூடு பாயிற டெக்னிக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். ஆனா இதுவும் பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. கடைசியில ஒரு நல்ல மெசேஜும் சொல்றாங்க. வாழ்க்கை வந்து பணம் அப்படிங்கிறது விஷயம் மட்டும் இல்ல, அதுலயும் தாண்டி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபியும் ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம். ஆனா ரொம்ப லெங்தா போற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஸ்லோவா இருக்கும் ஸ்கிரீன் பிளே. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய காமெடி எலிமெண்ட் எல்லாம் சேர்க்கறதுக்கு நிறைய ஸ்கோப் இருந்தது. பட் ஆனா நிறைய இடத்துல கோட்டை விட்டாங்க. அண்ட் இருக்கிற காமெடியும் வந்து பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகல. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான். பட் ஆனா எக்ஸிக்யூட் பண்ண விதத்துல ரொம்ப கோட்டை விட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஆவரேஜான படம் தான். அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா தான் இருக்குது. நீங்க வீக்கெண்ட் இன் கேஸ் பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.